கேள்வி கேட்ட உடனே சொல்லிட்டு போயிட்டேன்னு சும்மா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. இவ எதுவுமே சொல்லலன்னு அப்படின்னு சொல்றாளே. ஒண்ணு மீனா போய் சொல்லணும். என்கிட்ட தான் சொல்லவே இல்லையே. நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? இவங்க வெளிய கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் உள்ள நான் வேணும்னே சொல்லாம இருக்கு. நான் விளையாடுறியா நீ? இல்ல முத்து, அப்புறம் தான் நான் கிளம்பியே போனேன். குளிக்கும் போது நான் வந்துருவேன். எத்தனை தடவை தான் கால் பண்ணுவீங்க? என் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணலாம். ஆனா அவர் காலையில கோவமா பேசிட்டாரு. அவர் அது டேய் மிஸ் கம்யூனிகேட் இருக்கல. அப்ப என்ன? சுருதிய பேச விடு. நீ சொல்லுமா. அப்புறம் எப்படி நீ சரின்னு சொன்ன? அப்படி இதே வேலையா போச்சு. காதுல உன்னை மாட்டிக்க வேண்டியது. தனியாவே ஏதாவது பெண. எங்க காலத்துல ரிசீவரோட போன் இருக்குதுக்கெல்லாம் போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுதான்டா டெக்னாலஜி டெவலப்மெண்ட். என்னத்த டெவலப்போ? அது என்னமோ உண்மைதான்டா. இந்த சாட்டிங் வீடியோ கால்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஆக்கிட்டு இருக்கு. ஆமா. ஒரு நாள் மொத்தமா எல்லாரும் க்ளோஸ் பண்ணதான் போதும். அப்பள ஒண்ணு இல்லையா? அதான் நடந்தது பார்த்தோமே. என்னாச்சும் வேற நடந்துச்சா? நான் மிஸ் பண்ணிட்டேனே. போயிருக்கணும். சரி விடுங்க, நீ அதான் வந்துட்டீங்கல்ல. நீ போன் ஆன் பண்ணி அபிஷேகத்துக்கு இவதான் வேணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்களாம். இந்த பூ கட்டுறவங்களுக்கு இங்க பாருங்க 3000 ரூபாய் வந்திருக்கு. அதுதான் அடுத்தவங்க உழைப்ப மட்டும் தட்டாத. போ பார், எங்கெங்கயோ போய் தேடி. அப்பள ஒண்ணு இல்லப்பா. சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். சரி 2 பேரும் போய் சாப்பிடுங்க. மொத்தவங்க விஷயம் எனக்கு இது பெரிய விஷயம் தான்டா. உன் பொண்டாடி கூட ஒரு நாள் காணாம போச்சு. அன்னைக்கு நான் உங்களை தேடி வந்தேன். அத்தை கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மனசுல நான் இந்த அளவுக்கு தான் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. நம்ம சாப்பிடலாமா? சரி வா. மொட்டை மாடியில உட்கார்ந்து சாப்பிடலாமா? தெரிஞ்சதா? அவ இங்கேயும் வரல. நானும் சில பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அப்படியே மாப்ள, இப்பதான் மாப்ள எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சுமா? கோவத்துல எங்கேயாவது போய் உட்காந்துட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதோ கோயில் போன் போட்டாவது தகவல் சொல்லிருக்கலாம்ல. போனே ஆஃப் ஆயிடுச்சான். எப்படியோ மாப்ள, அவ வந்துட்டால, அந்த சந்தோஷமே போதும். நல்லா வர சொல்றேன். சரிங்க மாப்ள. நீ வந்துட்டான்னு கேக்குறது தான். அவங்க மைண்ட்ல இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட வெளிய போனா எல்லாரும் என்கிட்ட வந்து விசாரிக்க போறாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? நல்லா அழுதிங்க போல. அது பைக்ல உன்னை தேனல்ல, அந்த ஹீட்ல செவந்துருச்சு. அது உன்னை ரொம்ப நேரமா காணுமா, அதான் நீ ரசிக்கணுமா? இல்லங்க, என் மேல உங்களுக்கு இருக்கு. அர்த்தமா? ஆமாங்க. இப்ப ஒரு குழந்தை அம்மாக்கு தெரியாம எங்கயாவது போயிட்டு உங்க கண்ணுல நான் பார்த்தேன். அதான் நீங்க போயிட்டு நினைச்சேன். கோவம் இல்லாம மனசுல வச்சுட்டு உங்களுக்கு எதுவும் பேச தெரியாது. வலிக்குதுல? அப்படிதான் நீங்க பேசும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. கோவம் என்ன தேடி எங்கெல்லாம் போனீங்க? நீ போற இடம் ஒண்ணு விடல. அப்பாவும் பயந்துட்டாரு. அவர் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு. நானும் இருந்தா என்ன காணோம் அவனு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தானே என்ன? உன்னை காணலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தான். அவன் எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணா? போதுக்கு அங்கேயே 2 வச்சு விட்டுருப்பேன். உன்னை தேர்ந்தமே அப்படியே வந்துட்டேன். இல்ல நீயும் சொல்லிக்காத. நான் அவன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். எங்க அது அப்புறம் சாப்பிட்டு நீ வச்சுக்கிறேன். எடு, நான் பூ வைக்கணும். இல்ல இருப்பீங்க, சாப்பிடுங்க. நீ தான் காலையில போனவன்னு சொன்ன. இது வரைக்கும் அப்படியே சாப்பிட்டு கொடு. நீங்க சாப்பிடுங்க. வீடுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு. அவ வந்துட்டான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவளே போன் பண்ணுவான்னு நினைச்சேன். இருந்து வந்திருக்க. எதுவும் பிரச்சனையா? ஏமா ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் இங்க வரணுமா? அதான் அந்த ஜோதி நகர்ல கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லி தேவி தான் வந்து கூப்பிட்டதா இருந்தோம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேத்து மாமா போன் பண்ணதுல கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்தர் இருக்காருல்ல, மாப்பிள்ளை கிட்ட நீ எடுக்காம இருந்திருக்க. அது ஏய் நல்லா தானடி இருந்தீங்க அன்னைக்கு கல்யாணம். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அப்ப மாமா சண்டை போட்டாரக்கா? நீ அவ கூட சண்டை போடுற? இதுல என்னமா இருக்கு? நீ அப்பா கூட சண்டை போட்டதே நீ பாத்தியா? அவரும் சண்டை போடுவாரு, நானும் சண்டை போட்டிருக்கேன். பேசியாச்சு. இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான். அவங்களுக்குள்ளயா அம்மா இப்படி வெளியே எங்கேயும் போகாத. பாவண்டி அவரு உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிருப்பாரு தெரியும். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. ஏய் என்னடி சொல்ற? மாப்பிள்ள மேல அக்காவை காணோம் நீங்க எல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க. லேட் ஆயிட்டே இருந்தது. அவர் தான் ஏதோ பண்ணிருப்பாருன்னு சந்தேகம் வந்துச்சு. பைத்தியக்காரா, அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? அம்மா இவ அக்கா. சரி அப்ப நீ எங்கெல்லாம் போய் தேடின? என்னது? நான் போற இடம் ஒண்ணு விடாம என்ன போய் தேடி இருக்காரு. கேட்காம நீ எதுக்கு இப்படி பண்ண? மா இவன் தானா பண்ண மாதிரிலாம் தெரியல. லேட் பண்ண வேணாம், உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னான். இப்படி பண்ற? அந்த சிட்டி கூட பழக்கத்தை விடுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஓ அன்னைக்கு தான் நீ ஊருக்கு இல்ல அவன் உன் நல்லதுக்கு தான். டேய் என்னடி வந்த? அம்மா வீட்ல நிறைய வேலை இருக்குமா. சத்யா அக்கா. போலீஸ் மாட்டலையா? இல்லண்ணே, அந்த மீனா திரும்பி வந்துருச்சான். என்ன வாசத்தியா? அக்கா வீட்டுக்கு வந்ததா கேள்விப்பட்டா? வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல அக்கா தான் வீட்டுக்கு வந்து தம்பிட்டு போனாங்க. வீட்டுல அம்மாவும் திட்டினாங்க. டேய் நம்ம அக்கா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த தப்புன்னு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல சிட்டி, வர ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். இப்ப தப்பு என் மேல தானே ஆயிடுச்சு. டேய் சிட்டி, எது? அக்கா மாமா விஷயத்துல இனிமே நம்ம தலையிட வேணாம். கண்டுக்கிறதும் இல்ல. அப்புறம் நான் மட்டும் வெளியே போய் அவங்க விஷயத்துல தலையிடலாம். அக்காக்காக தானடா. இல்ல சிட்டி, அப்படி ஒன்றும் அக்காக்காக மட்டும் நான் ஒன்றும் பண்ணல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஜென்ரல் இங்கிலீஷ் உடைய பார்ட் ஏ கிராமர் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆர்டிகல்ஸ். ஸோ ஏ அண்ட் த இதெல்லாம் தான் வந்து ஆர்டிகல்ஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ பாட் அ ஹவுஸ். இட் இஸ் an air conditioned house. The house I bought is in Chennai. The indefinite articles, அதாவது a or and means one and used only with singular countable nouns.
Definite article the வந்து refers to a particular person or thing and can be used with both singular and plural nouns and also with uncountable nouns. இப்போ நம்ம ஏ அண்ட் த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் ஏ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா பிஃபோர் அ வேர்ட் பிகினிங் வித் அ கான்சனன்ட். கான்சனன்ட் சவுண்ட் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏ. எக்ஸாம்பிள் அ கிட்டல், அ உமன், அ ஃபேன், அ சேர். பிஃபோர் அ வேர்ட் தட் பிகின்ஸ் வித் அ வவல் லெட்டர் பட் வித் அ கான்சனன்ட் சவுண்ட். அதாவது வவல் லெட்டர்ஸ் இருக்கும் பட் ஆனாலும் கான்சனன்ட் சவுண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணணும், ஏ தான் யூஸ் பண்ணணும். அ யூனிவர்சிட்டி, அ யூரோப்பியன், அ ஒன் ஐடு மேன். அப்புறம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கும் வந்து நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹி பாட் அ புக். புக்குன்றது ஒன்றே ஒன்று தானே, அதனால அ புக். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சில எக்ஸாம்பிள்ஸ். வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் குவான்டிட்டி, சில குவான்டிட்டிஸ்க்கும் நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும். அ லாட் ஆஃப் டைம், அ டசன் ஆரேஞ்சஸ், அ கிரேட் டீல் ஆஃப் மணி. அப்புறம் 100 rupee note, certain நம்பர்ஸ்க்கும் 1000 times. half, before half and when half follows a whole number. half a liter, 2.5 kilos. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்டு ஹெச்சுக்கு அ ஹோட்டல், அ ஹாஸ்டல், அ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணணும். இப்போ யூசேஜ் ஆஃப் an in front of singular noun தான், பட் ஸ்டார்ட்ஸ் வித் vowel sound, லெட்டர்ஸ் கிடையாது சவுண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. an ant, an egg, an ink pot, an orange, an umbrella. அதே மாதிரி ஹெச் வந்து மியூட் பண்ணியிருக்கணும் அங்கே. அண்ட் ஹானஸ்ட் மேன், அண்ட் ஹவர். அங்கே வந்து ஸ்ட்ரெஸ்டு ஹெச், இங்கே வந்து மியூட் பண்ண ஹெச். பிஃபோர் இண்டிவிஜுவல் லெட்டர் ஸ்போக்கன் வித் வவல் சவுண்டு. And FIR, and HMT watch, and LIC agent, and MBA, and MP, and MLA, and NOC, and standard call, and SMS, and X-ray room. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வவல் சவுண்ட் வரதுனால and. நெக்ஸ்ட் வந்து யூசேஜ் ஆஃப் த எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். பர்டிகுலர் நவுனுக்கு யூ மெட் த மேன். நெக்ஸ்ட் வந்து அ நவுன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண நவுனுக்கும் த பாய் யூ சென்ட் இஸ் வெரி ஸ்மார்ட். வெல் நோன் புக்ஸுக்கு த ராமாயணா, த பைபிள், த குரான். அதே மாதிரி யூனிக்கான நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து த சன், த மூன், த ஸ்டார்ஸ், த எர்த். அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்க்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணணும். த ஹிந்து, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், த வீக். அந்த மாதிரி த எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், நவுனுக்கு, ஆல்ரெடி மென்ஷன் பண்ண நவுனுக்கு, அப்புறம் நல்ல புக், நல்லா தெரிஞ்ச புக்ஸுக்கு, அதுக்கப்புறம் யூனிக்கான நவுன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ், இது எல்லாத்துக்குமே த யூஸ் பண்ணணும். ஏவும் ஆனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் த எங்கே யூஸ் பண்ணணும் தான் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு, அதாவது த கிட்டார், த வயலின். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு த மோஸ்ட் யூஸ்ஃபுல், த பிரைட்டஸ்ட். அந்த மாதிரி ஆர்டினல்ஸ் யூஸ்ட் அஸ் அட்ஜெக்டிவ், அதாவது த ஃபர்ஸ்ட் பர்சன், த லாஸ்ட் சீட், த தேர்ட் புக். ஃபேமஸான பில்டிங்ஸ், த ரெட் ஃபோர்ட், த LIC பில்டிங். அந்த மாதிரி அப்புறம் ரிவர், சி, குரூப் ஆஃப் ஐலண்ட், செயின் ஆஃப் மவுண்டன்ஸ், த கங்கா, த பே ஆஃப் பெங்கால், த ஹிமாலயாஸ், த அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்த மாதிரி டிரெக்ஷன்ஸ்க்கு த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த் அண்ட் த சவுத்.